இந்த வீடியோவில் வந்துட்டு AngularJSல ஓகேங்களா, AngularJS யூஸ் பண்ணி ASP.NET MVCல CRUD கான்செப்ட் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி AngularJSல ஒரு 10 to 12 வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா, செப்பரேஷனாக வந்துட்டு ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து நம்ம வந்து பார்த்துருக்கோம், ஒவ்வொரு எலிமெண்ட்ஸை எடுத்து பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு ஃபைனல் வீடியோ அந்த இதில், ஓகேங்களா, அந்த பிளேலிஸ்ட்டில் CRUD யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண அந்த இண்டிவிஜுவலாக வந்து உங்களுக்கு சொன்னேன்ல தனித்தனி வீடியோஸில், நான் எல்லாமே இதில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். எது தேவையோ அதை மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் இதை வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் எதாவது மிஸ் ஆகிருந்துச்சு, இதுக்கு முன்னாடி வீடியோஸில் வந்து எதாவது போட்டது வந்து இந்த ப்ராஜெக்டில் இன்க்ளூட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இது வந்து நார்மலாக வந்து நம்ம வந்துட்டு SQL டேட்டா பேஸை வந்துட்டு கனெக்ட் பண்ணி ASP.NET MVCல AngularJS வச்சு எப்படி நம்ம வந்து இன்சர்ட் CRUD கிரியேட் ரிட்ரீவ் அப்டேட் டெலீட்டுங்கிற கான்செப்டை நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஏதாச்சும் இதுக்கப்புறமேட்டு இதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் API கான்செப்ட் வச்சு வேணும், எனக்கு வந்து கொரிஸ் யூஸ் பண்ணாமல் API யூஸ் பண்ணித்தாங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் வேணால் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா, இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம், MVC ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் டேட்டா பேஸும் டேபிள்ஸும் ரெடி பண்ணிக்கிறோம். அப்புறம் இந்த டேபிளையும் டேட்டா பேஸையும் மாடல் மூலியமாக ப்ராஜெக்டில் கொண்டு வரோம். ஃபோர்த்து வந்து AngularJSஐ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது ப்ராஜெக்ட்குள்ளன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஃபிஃப்த்தில் கண்ட்ரோலரு, அதுக்கப்புறம் அதுக்கூட வியூவு, JS ஸ்கிரிப்ட், ஆங்குலரோட JS ஸ்கிரிப்ட். ஓகேங்களா, நார்மல் தான் JS ஸ்கிரிப்ட். ஜாவா ஸ்கிரிப்ட்டுங்கிறது வந்து நம்ம ஆங்குலருக்கு நம்ம தனியான இல்லை, நார்மலாக ஜாவா ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணி அதுக்கான ஆங்குலரோட கோடை மட்டும் தான் அங்கே மென்ஷன் பண்ண போகிறோம். இது நான் நார்மலாக ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது AngularJSங்கிறது வெர்ஷன் 1. ஓகே, இதுக்கப்புறம் வர அடுத்த வெர்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு டைப் ஸ்கிரிப்டில் உங்களுக்கு மாறிடும். ஓகேங்களா, அதில் நம்ம 2, 3ங்கிறத பார்க்காம என்ன ரீசெண்டில் ஆங்குலர் இருக்கோ நம்ம அந்த வெர்ஷன் எடுத்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக AngularJS எப்படி நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி ஒர்க் பண்ணலாம். AngularJSன்னு தெரிஞ்சுக்கோங்க, பிகாஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஃபஸ்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஆல்ரெடி இதில் பாதி விஷயம், இதில் வந்துட்டு ஒரு 75%, 80% உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, ஏன்னா இதுக்கு முன்னாடி வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும், எடுத்தோன்னே இது வராதிங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் அப்போ ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். இது உங்களுக்கு நார்மலாக தெரிஞ்சிருக்கும். ASP.NET MVCன்னு சூஸ் பண்ணிவிட்டு எம்டி ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக உள்ளது MVCன்னு இருக்கும், அதை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டப்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஓகே, இதில் வந்து நம்ம கண்ட்ரோலர் வந்து ஹோம் கண்ட்ரோலர் அவங்க கொடுத்ததை நம்ம யூஸ் பண்ணாமல் நம்ம புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வந்து நமக்கு என்ன கண்ட்ரோலர் வேணுமோ நம்ம அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ரவுட் கான்ஃபிகரில் வந்துட்டு உங்களுக்கு எந்த கண்ட்ரோலர் டிஃபால்ட் ஃபஸ்ட்டு கண்ட்ரோலரோ நீங்கள் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க இங்கே. ஓகேங்களா, இதோட கண்ட்ரோல் ஆக்ஷனை நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட வந்து எம்ப்ளாயி தான் என்னோட கண்ட்ரோலரு, நான் அதை வந்து இங்கே எம்ப்ளாயின்னு டேக் பண்ணிக்கிட்டேன். இண்டெக்ஸ் என்னோட டிசைன் ஸ்டார்டிங் பேஜ், அதனால் இண்டெக்ஸ்ன்னு வச்சுருக்கேன். ஓகேங்களா, மற்றபடி வந்துட்டு பார்ப்போம் ஒன்று ஒன்றா. இப்போ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. க்ரியேட் பண்ணோன்னே இப்போ வந்துடும். அடுத்த டேட்டா பேஸும் டேபிளும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், SQL படிச்சிருப்பீங்க. அப்போ வந்து நீங்கள் ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதான் என்னோட டேட்டா பேஸ் நேமு. அதுக்கப்புறம் என்னோட டேபிளில் என்னென்ன இருக்கும், ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன், எம்ப்ளாயி ஐடி, நேமு, சிட்டி, ஏஜ், அப்புறம் ஐடியை வந்து நம்ம ப்ரைமரியாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இதுதான் நார்மலான டேபிள். இந்த டேபிளில் ஒரே ஒரு ரோ மட்டும் இருக்குது. ஓகேங்களா, எம்ப்ளாயி ஐடி 1, நேம் A, கோயம்புத்தூர், அண்ட் 26 ஏஜ், ஒரு எம்ப்ளாயோட ஒரு டேட்டா. அண்ட் தென் தேர்ட் ஒன்று வந்து மாடல் கிரியேஷன். இந்த மாடல் கிரியேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும். டேட்டா பேஸை நம்ம எப்படி உள்ளே கொண்டு வரோம் அப்படின்ட்டு. நம்ம வந்து லிங்க் யூ கான்செப்ட் நம்ம போகிறோம், ADO மாடல் யூஸ் பண்ணுறோன்னா நம்ம வந்து மாடலில் வந்து கிரியேட் பண்ணணும். மாடலில் ரைட் கிளிக் பண்ணி நியூ கொடுத்து கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை வந்து உள்ளே வாங்கிட்டு ஓகே டேட்டா பேஸை வந்து கொடுத்துட்டு நம்ம இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். இதில் என்னென்னா உங்களுக்கு வந்து தெரியலையோ நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நம்ம செப்பரேஷனாக ஒன்றா மாடல்னால் எப்படி க்ரியேட் பண்ணோம், ASP.NET MVC எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறத வீடியோவை நான் கீழே வந்து பிளேலிஸ்ட்டை வந்து நான் கொடுக்குறேன். ஓகே, அதோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ மாடல் வந்து நாங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். எம்ப்ளாயி தான் என்னோட மாடல் நேமு, அதோட காலம்ஸ் எல்லாமே இங்கே மாடலுக்குள்ளே எனக்கு வந்துருச்சு. இது எங்கே எனக்கு வந்து க்ரியேட் ஆகிருக்கும், இதோட என்டிடி நேம் அப்படின்னா web.configல லாஸ்ட் லைனில் போனீங்கன்னா உங்களுக்கு கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இங்கே இருக்கும், black str tech entities சொல்லிட்டு இதான் உங்களோட கனெக்ஷன் ஸ்ட்ரிங். ஓகேங்களா,
அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், ஃபோர்த் ஒன்று ஆங்குலரை வந்து ஆங்குலர் ஜேஎஸை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அது வந்து நார்மலாக வந்துட்டு அதுமே நான் ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லியிருக்கேன். எல்லாமே இதில் வந்து ஒரு 80% நான் ஆல்ரெடி சொன்னது தான். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன், நீங்கள் அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்துட்டு நவ்கேட் இருக்கும், ஓகே, மேனேஜ் நவ்கேட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆன இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஆங்குலர் இதில் இருக்குன்னா இதில் இருக்கும், ஒரு இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா. இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் ப்ரௌஸ் கொடுத்தீங்கன்னா, இப்போ நான் வந்து இன்டர்நெட் எனக்கு கனெக்ஷனில் இல்லை, அதனால எரர் இருக்குது. நீங்கள் வந்து ஆங்குலர் ஜேஎஸ்ன்னு மட்டும் டைப் பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி ஆங்குலர் ஜேஎஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா angularjs.coreன்னு வரும், ஓகேங்களா. இந்த மாதிரி வரும் angularjs.coreன்ட்டு. இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதில் இன்ஸ்டலேஷன் வந்து ஸ்டேபிள் வெர்ஷன் 1.8.2 இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இந்த ரவுட்டிங் கான்செப்டும் வந்து நம்ம பார்த்தோம், ரவுட்டுங்கிற ஒரு கான்செப்டும் வந்துட்டு ஆங்குலர் ஜேஎஸில் பார்த்தோம். அது சப்போஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, தனியாக ஒரு கான்செப்டாக எடுத்து ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் ப்ராஜெக்டில் இருக்குது, இல்லை இந்த ப்ராஜெக்ட்லேயே வந்து நீங்கள் அதை ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரவுட்டை வந்து தனியாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நீங்கள் ஆங்குலர் ஜேஎஸ் டைப் பண்ணாலே அதோட லிஸ்ட் எல்லாமே வந்துடும், என்னென்ன இருக்கோ அப்படின்னு வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுதுன்னா நீங்கள் அதையும் தனியாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இப்போ நான் இப்போதைக்கு கோர் மட்டும் எனக்கு இதில் போதும், அதனால நான் கோர் மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஃபிஃப்த் ஒன் வந்து இப்போ நம்ம நார்மலான எம்பிசி ப்ராஜெக்டை எப்படி நம்ம ஆங்குலருக்குள்ளே கொண்டு போய் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம்ப்பா. எம்ப்ளாயி கண்ட்ரோல் தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன், அதான் என்னோட கண்ட்ரோலர் நேமு. அதில் இண்டெக்ஸ்ன்னு டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்துடும் ஆக்ஷன் ரிசல்ட். இதுக்கு முன்னாடி ஆக்ஷன் ரிசல்ட், ஜேசன் ரிசல்ட் டைப் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ரிசல்ட்டு எனக்கு ஒன்று தான். நான் வந்து ஒரே ஒரு கண்ட்ரோலரு, அதுக்கு ஒரே ஆக்ஷன் ரிசல்ட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஆக்ஷன் ரிசல்ட் மீன்ஸ் ஒரு வியூ, உங்களோட டிசைன் வியூ, ஓகே, HTML வியூ தான் அதுக்கான இது மீனிங், ஓகேங்களா. நான் ஒரு ஆக்ஷன் ரிசல்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன், அதனால நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கும். ஒரு ஆக்ஷன் ரிசல்ட், ஒரு கண்ட்ரோலருக்கு ஒரு ஆக்ஷன் ரிசல்ட் தான் அப்படிங்கிறத நீங்கள் புதுசாக எம்பிசி தெரியாமல் உள்ளே வரவங்க அப்படி நினச்சிக்காதீங்க, ஓகே. ஒரு கண்ட்ரோலருக்கு எத்தனை ஆக்ஷன் ரிசல்ட் வேணாலும் நம்ம கிரியேட் பண்ணலாம். இப்போதைக்கு என்னோட கான்செப்ட்டுக்கு நான் ஒரே பேஜ்லேயே நான் டிசைன் வந்து ஒரே இதுலேயே பண்ணிட்டேன், அதனால வந்துட்டு ஒரே ஆக்ஷன் ரிசல்ட் எனக்கு போதும். அந்த ஆக்ஷன் ரிசல்ட்டுக்கு என்னென்ன டேட்டாஸ் வந்து எனக்கு தேவை அப்படின்னா, எனக்கு வந்து கெட் பண்ணுறதுக்கு ஒன்று டேட்டா, அதுக்கப்புறமேட்டு இன்சர்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமேட்டு டெலீட் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா. இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெட்டுக்கு வந்து ஜேசன் ரிசல்ட்டுனா ரிசல்ட் டைப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜேசன் ரிசல்ட்டு தான் நான் பாஸ் பண்ண போகிறேன். பிகாஸ் வந்து நான் வந்து டேட்டா பேஸை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே என்டிட்டியை வச்சு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணேன். அந்த ஆப்ஜெக்ட் வந்து டேபிளோட டேட்டாவை எடுத்து அதை லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி நான் ஜேசன் ஃபார்மெட்டில் நான் ரிட்டர்ன் பண்ணுறதுனால நான் ஜேசன் ரிசல்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. அடுத்தது இன்சர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கிறத டேட்டா டைப் எடுத்திருக்கோம். பிகாஸ் வந்துட்டு நம்ம இங்கே ஒன்றும் வியூக்கு தனியாக அனுப்ப போகிறதுக்கு இல்லை, ஏன்னா வியூவிலேருந்து டேட்டா வந்துருச்சுன்னா நீங்கள் திருப்பி இங்கேருந்து வியூக்கு திருப்பி எதுவும் அனுப்ப போகிறதில்ல பெருசாக, அதனால் ஸ்ட்ரிங்கில் மட்டும் நம்ம அனுப்பிக்கலாம். ஆட் ஆகிருக்கா இல்லையான்னு வந்து நம்மளுக்கு ஒரு மெசேஜில் காட்டுறதுக்காக நம்ம ஸ்ட்ரிங்கில் வந்து அனுப்பிச்சிருக்கோம், கரெக்டாக. இங்கே யூஸிங்னு இருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகிடுங்க சில பேர். நம்ம யூஸிங்கும் யூஸ் பண்ணலாம், இல்லை நார்மலாகவே இந்த யூஸிங் இல்லாமையும் நம்ம வந்துட்டு ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம அந்த யூஸிங் இல்லாமே நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் வந்து டெலீட் கோரி, நார்மலான டெலீட் கோரி தான் எல்லாமே. அப்டேட் கோரி, ஓகேங்களா. இதில் வந்து உங்களுக்கு என்ன மெத்தட் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லிங்க் டு SQL, லிங்க் டு என்டிட்டிஸா, உங்களுக்கு எந்த வந்து ஃபார்மெட்டில் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நார்மல் வந்து SQL கோரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வியூக்கு போகிறோம். வியூ வந்து ஆட் பண்ணணும். ஆட் வியூ கொடுத்து நம்ம ஆல்ரெடி வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கனால கோ டு வியூ கொடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த ஆட் வியூ பண்ணும் போதே உங்களுக்கு கேட்கும் லே அவுட் வந்து நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கீங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எம்இசி பொறுத்த வரைக்கும் லே அவுட்டு தான் டிசைனில் ஃபஸ்ட்டு, ஓகேங்களா. அந்த வியூ ஸ்டார்ட்டுங்கிறதுல நம்ம லே அவுட்டை எப்படி கால் பண்ணுறத வந்து வியூ ஸ்டேட்டில் கொடுத்துருப்போம், வியூ ஸ்டார்ட்டில் கொடுத்துருப்போம். அடுத்தது வந்து லே அவுட்டில் தான் நம்ம HTMLோட ஃபார்மெட் எல்லாமே வந்துடும். HTML ஹெட்டு, பாடி, அந்த பாடிக்குள்ளே தான் நம்ம ரெண்டர் வியூன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சுருப்போம், கரெக்டாக. இதுலேயே நம்ம ஸ்கிரிப்ட் ஸ்டைல் எல்லாமே கொடுத்துருப்போம். இந்த ரெண்டர் பாடிக்குள்ளே தான் மற்ற நம்ம வியூஸ் எல்லாமே, இந்த இண்டெக்ஸ் வியூ இருக்குது, மற்ற வியூஸ்லாம் எங்கெங்கெல்லாம் க்ரியேட் பண்ணுறோமோ அது எல்லாமே இதுக்குள்ளே தான் நம்ம கால் ஆகும். அதனால் நம்ம இது காமனாக வைக்கிறது பேஜ் தான். நம்ம க்ரியேட் பண்ணும் போதே இண்டெக்ஸ் பேஜ் இந்த ஃப்ரெஷ்ஷாக நம்ம க்ரியேட் பண்ணும் போதே கேட்கும் லே அவுட் நீங்கள் வச்சுருக்கீங்களான்னா லே அவுட் டிக் பண்ணிவிட்டு, இல்லை பார்ஷியலாக ஏதாவது சூஸ் பண்ணிங்கன்னா பார்ஷியல் வச்சுக்கலாம், ஓகேங்களா. 2 பேஜாக நம்ம தான் கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற போது அப்படி வச்சுக்கலாம், ஓகேங்களா.
அப்போ வந்துட்டு நான் இண்டெக்ஸ் பேஜ் இப்போ நான் போகிறேன். கோ டு வியூ. இதில் வந்து டைட்டில் வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே இண்டிவிஜுவலாக வருது. கரெக்டாக காமனாக வர்றது எல்லாமே லே அவுட்டில் வந்துடும். இந்த காமனாக வந்து மேலே வந்து லே அவுட் வர்றது எல்லாமே உங்களுக்கு காமனாக வந்துடும். மெனு லிஸ்ட் எல்லாமே. இதில் ஸ்கிரிப்ட் வந்து இந்த 2 ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் சொல்கிறேன் உங்களுக்கு எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோன்ட்டு. ஸ்டைல்ஸு வேணும்னா நீங்கள் இந்த பேஜுக்குன்னு தனியாக வரனால இங்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் HTML div, இது நார்மலான ஒரு HTML பேட்டர்ன் தான். இதில் என்னென்னா உங்களுக்கு டிசைனில் வரும் அப்படின்னா ஒரு டேபிள் ஒன்று வச்சுருக்கீங்க. அதுக்கப்புறம் கீழே ஒரு வியூவில் வந்து ஒரு இன்சர்ட் பண்ணுறதுக்காக காலம்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஃபீல்டு எல்லாமே மென்ஷன் பண்ணிவிட்டு சப்மிட்னு ஒரு பட்டன் வச்சுருக்கோம். ஓகேங்களா. இந்த டேபிளுக்கு இதில் எல்லாம் என்ன வருது அப்படின்னா ஐடி, நேம், சிட்டி, ஏஜ், ஆக்ஷனில் அப்டேட்டும் டெலீட்டும் அந்த 2 பட்டன்ஸ் வரதுனால ஆக்ஷன்ஸ்னு வச்சுருக்கோம். இப்போ இதில் ஆங்குலர் எங்கே வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த டிவ்ல பார்த்தீங்கன்னா NG ஆப்பில் மை ஆப்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போ இது ஆங்குலருக்கு நான் ஒரு நேம் கொடுக்குறோம். இந்த ஆங்குலர் ஜேஎஸ்க்கு ஒரு நேம் கொடுக்குறோம். ஓகேயா. இந்த நேம் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு பேஜுக்கும் நம்ம கொடுக்கணுமா, இதை ஏன் நம்ம லே அவுட்டில் வைக்கலாமா அப்படின்னா நீங்கள் லே அவுட்லேயே தூக்கி வச்சிடலாம். ஓகேங்களா. அந்த லே அவுட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே ஒரு டிவ் இருக்கும் இந்த பாடிக்குள்ளே. இல்லை இந்த பாடியிலேயே நீங்கள் கூட வச்சிடலாம். இல்லை இந்த பாடிக்குள்ளே வர டிவ்லையும் நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டீங்கன்னா இதே மாதிரி NG ஆப் மை நேம் அந்த கோடை தூக்கி அங்கே வச்சு மென்ஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒவ்வொருத்தருமையும் இதை மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே. ஒரே இதுலேயே வந்துடும். மை ஆப்புங்கிறதும் இந்த ப்ராஜெக்ட்குள்ளாவே வந்துடும். இல்லை உங்களுக்கு தனித்தனியாக ஏதாவது வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரியும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இது எல்லாமே நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதனால் நான் ஃப்ரெஷ்ஷாக திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணி நான் இந்த வீடியோட லென்த்தை நான் வந்து ரொம்ப கொண்டு போகல. அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்த ஆப் நேமு. அதுக்கடுத்து தான் ஆப் நேம் வந்திருக்கு என்னாகும் கண்ட்ரோலருக்கு நேம் கொடுக்கணும். இது வந்து ஒரு கண்ட்ரோலர். ஓகே. அந்த இண்டெக்ஸ் CS HTML இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்ட்ரோலராக நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். ஆங்குலர் ஜேஎஸோட கண்ட்ரோலர். அதுக்கு நான் கண்ட்ரோலருக்கு மென்ஷன் பண்ணணும். ஒரே பேஜில் நீங்கள் எத்தனை கண்ட்ரோலர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரே கண்ட்ரோலருக்குள்ளே முடிக்கணும்னாலும் முடிக்கலாம். உங்களோட இதுதான். ஓகேங்களா. இப்போ என்னோட மை கண்ட்ரோலர் தான் இதோட இந்த கண்ட்ரோலரோட நேமு. இந்த கண்ட்ரோலருக்குள்ள நான் ஒரு டேபிளும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஒரு வியூவும் இந்த கண்ட்ரோலருக்குள்ள தான் கொண்டு வர போகிறேன். NG நீட்ல கெட் ஆல் டேட்டா. இந்த இதில் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், இனிஷியலாக நான் டேட்டாவை காட்டணும்ல இந்த இந்த டேபிளில், அதுக்கான அது ஸ்கிரிப்ட் தான். ஓகே. ஆங்குலர் ஜேஎஸோட ஸ்கிரிப்ட் நான் அதை கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை காட்டுறேன் உங்களுக்கு. அதோட நேம் தான் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நார்மலாக உங்களுக்கு டேபிள் TR டேபிள் டேட்டா, டேபிள் ரோக்குள்ள டேபிள் டேட்டா வந்துடுது. ஃபஸ்ட்டு உள்ளது வந்து உங்களுக்கு ரோ ஹெடர்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டாவை இங்கே வந்து நம்ம என்ன எலிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் டேட்டாவை கொண்டு வரதுக்குன்னா NG ரிப்பீட். நார்மலாக ஃபார் ஈச் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி நார்மல் MVCயில் ஆங்குலர் கொண்டு வரும்போது NG ரிப்பீட்னு சொல்லிட்டு ஒரு எலிமெண்ட்டை கொண்டு வரீங்க. இதுதான் அதோட கோடிங்க. எம்ப்ளாயிங்கிறது காமன் வேரியபிள். இன்னும் எம்ப்ளாயீஸுங்கிறது நம்ம இந்த கெட் ஆல்ங்கிறத நேம்ல இருந்து உள்ள வர்றது. கெட் ஆல் டேட்டா இருக்குல்ல அதோட அந்த ஸ்கிரிப்ட்ல இருந்து உள்ள வர நேமை பாஸ் பண்ணியிருப்போம், சென்ட் பண்ணியிருப்போம் டேட்டாவை. எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம் இந்த வேரியபிள்ல இருந்து கால் பண்ணிக்கிறோம். அப்புறம் இன்புட்ல வந்துட்டு என்ன எலிமெண்ட் யூஸ் பண்ண போறோம், NG கிளிக்னு சொல்லிட்டு ஒரு எலிமெண்ட் யூஸ் பண்ணிருக்கோம். ஆங்குலர் ஜேஎஸோட எலிமெண்ட். அப்டேட் எம்ப்ளாயி, டெலீட் எம்ப்ளாயி. நீங்க எம்ப்ளாயி EMP-யை நீங்க இங்க பாஸ் பண்றீங்க, சென்ட் பண்றீங்க. இங்க எங்க என்ன வாங்குறீங்களோ அதை இங்க சென்ட் பண்றீங்க. கிளிக் பண்ணும்போது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ரோவோட நீங்க சென்ட் பண்றீங்க. இந்த டிவ்ல பார்த்தீங்கன்னா நார்மலானது தான். ஹெட்டரு, ஸ்பேனு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இன்புட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். சப்மிட் பட்டன் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் என்ன ஒரு ஃப்ரெஷ்ஷாக என்ன இருக்கும் ஆங்குலர் ஜேஎஸை பொறுத்த வரைக்கும்னா, நம்ம நார்மலாக இன்புட் யூஸ் பண்ணும் போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஐடியும் இல்லை நேமும் அந்த தான் நம்ம வந்து ஒரு வேல்யூவாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகே. இந்த டெக்ஸ்டில் என்ன வந்து வேல்யூ வாங்கியிருக்கோமோ இந்த ஐடி வச்சு தான் நம்ம கால் பண்ணுவோம். பட் இங்கே ஆங்குலரை பொறுத்த வரைக்கும் NG மாடலுங்கிறத வச்சு யூஸ் பண்ணுறீங்க. அந்த நேமை வச்சு தான் நீங்கள் கால் பண்ணுவீங்க. NG மாடலில் எம்ப்ளாயி நேமு, எம்ப்ளாயி சிட்டி, எம்ப்ளாயி கொடுத்துருப்போமோ அந்த நேமை வச்சு தான் நீங்கள் அங்கே கால் பண்ணுவீங்க. அதுதான் சப்மிட்டில் ஆல்ரெடி NG கிளிக்கு பேசியிருப்பான் பார்த்துருக்கோம்ல, அதே தான் இங்கே NG கிளிக்கில் இன்சர்ட் டேட்டா நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்துட்டு ஒரு ஹிடன் கான்செப்ட், ஹிடன் வேல்யூஸ் ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிங்க. எம்ப்ளாயி ஐடி வந்து நான் ஹிடனில் வச்சு நான் கால் பண்ணுறதுக்காக ஒரு வேரியபிள் தனியாக ஒரு ஹிடனில் HTML வாங்கியிருக்கோம். ஓகேங்களா. மற்றபடி நார்மல் HTML தான். ஓகேங்களா. இந்த எலிமெண்ட்ஸை மட்டும்தான் ஆங்குலரோட எலிமெண்ட்ஸை நம்ம உள்ளுக்குள்ள கொண்டு வரோம். இப்போ நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண போகிறோம். எதுக்குன்னா இன்சர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும்ல உங்களோட வேல்யூஸ் எல்லாமே வந்துட்டு கண்ட்ரோலருக்கு. அதுக்கு எல்லாமே வந்து நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதணும். கரெக்டாக
ஸ்கிரிப்ட் எழுதணும்னா என்ன பண்ணணும், என்னென்ன ஸ்கிரிப்ட் நேம்னு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணு, கெட் ஆல் டேட்டா, அப்புறமேட்டு அப்டேட் எம்ப்ளாயி, டெலீட் எம்ப்ளாயி, இன்சர்ட் எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்கிரிப்டோட வேல்யூஸ் இருக்குல்ல, இந்த எல்லாமே நம்ம ஒரு ஸ்கிரிப்டில் ரெடி பண்ணி கிரியேட் பண்ண போகிறோம். அப்போ என்னோட ஸ்கிரிப்ட் நேம் எங்கே இருக்குன்னா, இதுதான் என்னோட ஸ்கிரிப்ட் நேம், ஆங்குலர் code.js சொல்லிட்டு இங்கே இருக்குது. இதுதான் என்னோட ஃபைல், நான் கிரியேட் பண்ண ஃபைலு. மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்கல்ல, இன்ஸ்டால் பண்ணும் போது ஆங்குலருக்கு தேவையான சப்போர்ட் ஃபைல்ஸ் எல்லாமே இந்த ஸ்கிரிப்டுங்கிற ஃபோல்டருக்குள்ளே தான் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போதைக்கு நான் அதை தான் இங்கே ஃபர்ஸ்ட் லைனில் கால் பண்ணியிருக்கேன், angular.jsன்னு சொல்லிட்டு. இது டிஃபால்ட்டு ஆங்குலரோட சப்போர்ட், அந்த எலிமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ரன் ஆகிறதுக்கான ஸ்கிரிப்ட் ஃபைலு. ஓகேயா? இது வந்துட்டு நம்ம வந்து மேனுவலாக நம்ம கிரியேட் பண்ணது நம்ம ஸ்கிரிப்டுக்கு. ஓகே, இது வந்து நம்மளோடது, இது டிஃபால்ட் ஸ்கிரிப்டை நம்ம இங்கே கால் பண்ணியிருக்கோம். நான் இதுக்கு முன்னாடியே வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் சொல்லியிருப்பேன், இந்த பண்டில் கான்ஃபிகரேஷன் ஆல்ரெடி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பேன். இதில் வந்துட்டு நம்ம வேணுங்கிற ஃபைலை நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம், எல்லாமே ஒரு பல்காக இங்கே ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம லே அவுட்டில் வந்துட்டு இங்கே இந்த மாதிரி கால் பண்ணிக்கலாம். நான் இதை வந்து பண்டில் கான்ஃபிகரேஷன் சொல்லிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஒரு வீடியோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன், அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இங்கே கால் பண்ணிக்கலாம் காமனாக. நம்ம இந்த மாதிரி காமனாக கால் பண்ணோம்னா இங்கே தனித்தனியாக கால் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஒருவேளை அங்கே பண்ணாமல் இருந்தோம்னா எல்லா ஃபைல்லையுமே தனித்தனியாக மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இப்போதைக்கு வந்து நான் லே அவுட்டில் இங்கேயும் மென்ஷன் பண்ணாதனால நான் இங்கே தனியாக 2 ஃபைலையும் இங்கே தனியாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இல்லைனா நீங்கள் ஸ்டைல்ஸாக இருக்கட்டும், ஸ்கிரிப்ட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் காமனாக கூட லே அவுட் ஃபைல்லே வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபைலுக்கு போகலாம். இப்போ ஃபைலில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு கோடு, வேரில் ஆப்புன்னு சொல்லிட்டு நம்மளோட அந்த மை ஆப்புங்கிறத நம்மளோட ஆங்குலர்.jsோட ப்ராஜெக்ட் நேம். ஓகே, அப்போ நம்ம அதை நேம் எடுத்துக்கிறோம். அந்த நேம் எடுத்துகிட்டு அடுத்தது என்னது, செகண்ட் லைனு கண்ட்ரோலர், app.controller மை கண்ட்ரோலர்னு அதுதான் நம்மளோட நேமு. ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். இல்லை ஸ்கோப்பு HTTP. இந்த HTTPனா எதுக்கு அப்படிங்கிறதும் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? என்ன எதுக்கு அப்படின்னா, நம்ம இந்த போஸ்ட்டு கெட்டு இந்த மாதிரி எடுக்கும் போது அதோட யூஆர்எலை கெட் பண்ணுறதுக்காக தான் இந்த $HTTP, இந்த டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி HTTP. ஸ்கோப்புங்கிறது நம்மளோட அந்த வேரியபிள்ஸ் எல்லாம் டிக்ளேர் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்கோப் யூஸ் பண்ணுறோம். ஓகே, டீபக்கருங்கிறது நம்ம இந்த டீபக்கர் மோடு ஏதாச்சும் நம்ம F12 கிளிக் பண்ணுறோம் பார்க்குறோம்ல, அதுக்காக நம்ம இங்கே டீபக்கர்னு டைப் பண்ணி வச்சுருப்போம். உங்களுக்கு இது வேணான்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இன்செர்ட்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இன்செர்ட் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் கெட் ஆல் டேட்டா, அதுக்கப்புறம் டெலீட்டு. இது அப்டேட் எம்ப்ளாயி இது எங்கே வருதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இன்செர்ட்டு, $ஸ்கோப் இன்செர்ட் டேட்டா. இந்த இன்செர்ட் டேட்டா எங்கே வருது உங்களுக்கு, இந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருப்பீங்க கரெக்டாக. இந்த செகண்ட் வியூவில் NG கிளிக்கில் இன்செர்ட் டேட்டா இங்கே கொடுத்துருக்கோம், அதை தான் இங்கே கொடுத்துருக்கோம். இதுதான் ஃபங்க்ஷனோட நேம், இன்செர்ட் டேட்டாங்கிறதா ஃபங்க்ஷனோட நேமு. இதில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷனில் சப்மிட்டுன்னு இருந்துச்சுன்னா இன்செர்ட்டோட கோடிங் ஒர்க் ஆகும். நம்ம வந்து வேல்யூஸை மாற்றிடுவோம். ஓகேங்களா? நீங்கள் எங்கன்னா நான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ரன் பண்ணும்போது நான் காட்டுறேன். அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா அப்டேட் டெலீட் வந்துடும், தனி வியூவில் வந்து சப்மிட் வந்துடும். அப்போ வந்துட்டு நீங்கள் இந்த அப்டேட் வந்து கிரிட்டில் கிளிக் பண்ணும் போது அதோட அது வந்து வியூ வந்து இங்கே வியூவில் வந்து நேம் வந்து சேஞ்ச் ஆகிடும். அந்த ஆக்ஷனோட அந்த பட்டனோட நேம் சேஞ்ச் ஆகிடும். அதுக்கேற்ற மாதிரி இஃப் கண்டிஷனில் இங்கே வச்சுருக்கோம். ஓகேங்களா? இதில் வந்து நார்மலாக ஒரு எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா வேரியபிள் எடுத்துக்கிறோம், ஒரு பல்க்கு அரே மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகே, அந்த அரேயில் வந்துட்டு எம்ப்ளாயி நேமு, சிட்டி நம்ம அங்கே உள்ளதான் இங்கே வந்து பாஸ் பண்ணிக்கிறோம் @ஸ்கோப்புன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இது வந்து இந்த இதோட அரேலேருந்து வருது. இது வந்துட்டு நம்ம அங்கே மாடல் கொடுத்துருந்தோம்ல, NG மாடல்னு சொல்லிட்டு அதோட நேமு. நம்ம அங்கே டேட்டா டைப் பண்ணிவிட்டு சப்மிட் வந்து கொடுத்தோடனே இந்த ஃபைல் கால் ஆகும். இந்த ஃபைலில் இருந்தால் உங்களுக்கு டேட்டா கொண்டு வருது. அதுக்கப்புறம் இந்த HTTP மூலியமாக என்ன மெத்தடுன்னு மென்ஷன் பண்ணுறீங்க, இதெல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். மெத்தட் நேம் இதெல்லாமே வந்து நம்ம JSON ரிசல்ட்டே ஆல்ரெடி பார்த்துருக்கோம். URL நம்ம URL வந்து டேரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். உங்களோட ப்ராஜெக்டோட URL நீங்கள் இங்கே டேரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நான் லோக்கலில் மென்ஷன் பண்ணிக்கலாம், லோக்கல் யோசி கொடுத்துருக்கேன். நீங்கள் பப்ளிக்காக ஏதாச்சும் கொடுத்தீங்கன்னா உங்களோட பப்ளிக் URL இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். இது அப்படி இல்லை, உங்களுக்கு யூஆர்எல்னா தெரியக்கூடாதுன்னா நிறைய மெத்தட்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் அதை என்கிரிப்ட் பண்ணிக்கலாம். நிறைய மெத்தட்ஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி மெத்தட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் என்கிரிப்ஷன் வச்சு கூட நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். அது அந்த டேட்டானா எனக்கு தெரியக்கூடாது, அவங்க பார்க்கக்கூடாதுன்னா அதுக்கான செக்யூரிட்டியில் நிறைய ஒர்க் பண்ணுவோம். டேட்டா டைப் வந்து நம்ம JSONல ஒர்க் பண்ண போகிறோம். டேட்டா வந்து நம்ம வந்து அங்கேருந்து சென்ட் பண்ணுறது
பண்ணுறோம்ல அதை இங்கே கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஜேசன் ஸ்ட்ரிங்கிஃபைன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா இது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தென் ஓகே தென்னா இதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அலாட்டில் வந்துட்டு சக்ஸஸா இல்லை ஃபெயிலியராக நம்ம இங்கே காட்டுறோம். ஓகேங்களா. அண்ட் தென் வந்துட்டு கெட் டேட்டா திருப்பி அந்த டேபிளை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு ஃபைனலாக வந்துட்டு நம்ம அந்த இன்சர்ட் பண்ணி அந்த வேல்யூ இன்சர்ட் ஆனதுக்கப்புறம் அதை வந்துட்டு எம்டி பண்ணிடுறோம். இது வந்து அப்டேட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆக்ஷன் வந்து இங்கே சப்மிட்னு இருக்கு. ஒருவேளை இங்கே அப்டேட்டுன்னு இருந்துச்சுன்னா இந்த இது அப்டேட் கொரி ரன் ஆகும். சேம் அதே தான். ஓகேங்களா. சேமாக தான் இருக்கும். சேமான அப்டேட் கொரி தான் உங்களுக்கு. அப்டேட் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் சப்மிட்டாக நம்ம இங்கே பட்டன் சேவுங்கிறத நம்ம சப்மிட்னு மாற்றி விட்டுறோம். ஓகேங்களா. அப்டேட் ஆனதுக்கு அப்புறமேட்டு இது வந்து கெட் ஆளுங்கிற ஃபங்க்ஷன் நேம் டிஃபால்ட்டாக உங்களுக்கு உள்ள கொண்டு வருது. மெத்தட் நேம் வந்து மெத்தட் வந்து கெட் மெத்தடு. யூஆர்எல் நம்ம கொடுத்துட்றோம். யூஆர்எல் எல்லாம் எங்கே இருக்குது உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எம்ப்ளாயி கண்ட்ரோலர் இருக்குல்ல அந்த கண்ட்ரோலரில் வந்து வர்றது தான் இந்த நேம்ஸ் எல்லாமே. ஓகே அதுதான் இங்கே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேயா. இந்த ஃபங்க்ஷன் நேமை வந்து எங்கே கால் பண்ணியிருக்கோம் இண்டெக்ஸில் கால் பண்ணியிருக்கோம். இந்த நேம் எங்கேருந்து வருது கண்ட்ரோலர்லேருந்து வருது. ஓகேங்களா. அப்போ இந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் தன்னில் ரெஸ்பான்ஸை வந்துட்டு இங்கே வந்து சென்ட் பண்ணிடுறோம். சென்ட் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு எரர் அப்படி ஏதாவது வருது அப்படின்னா எரர் ரெக்கர்னு காட்டும். இல்லைனா இந்த கோடிங்கோட நின்றோம். அதுக்கப்புறம் டெலீட்டு சேம் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். அதுக்கான இதை கால் பண்ணுறோம். போஸ்ட் மெத்தடே வச்சுக்கிறோம். அண்ட் தென் வந்து இது வந்து தனி அப்டேட்டுங்கிறது கிடையாது. இது எங்கேருந்து கால் ஆகும் அப்படின்னா இப்போ நான் ரன் பண்ணுறேன் உங்களுக்கு இது எங்கே கால் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே இப்போ வந்துருச்சு. ஓகே இப்போ ஃபஸ்ட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னா இது டிசைன் பார்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த இது சும்மா லே அவுட்டில் இருக்கிறது. இது நம்ம எதுவும் யூஸ் பண்ணலாம்னா இப்போ இது ஓகே இது வந்து நம்மளோட இண்டெக்ஸ் பேஜ். அப்போ இந்த இண்டெக்ஸ் பேஜில் எனக்கு இது டேபிள் கரெக்டாக. இந்த டேபிளில் ஆக்ஷன்ஸ் இருக்குது அப்டேட்டும் டெலீட்டும். அப்போ இந்த டேட்டா எங்கே இருக்குது இந்த இது எப்படி ரன் ஆகுது கெட் ஆளுங்கிறதுல ரன் ஆகுது. கெட் ஆளுங்கிறது எங்கே இதுக்கு ரன் ஆகுது இதில் வந்துட்டு நம்ம வந்து இனிஷியலாகவே இந்த கெட் ஆளுங்கிறத இனிட்டில் நம்ம கொடுத்துட்டு அதுக்கான வேல்யூ எல்லாமே இங்கே நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். அங்கேருந்து தான் இந்த இது வருது கரெக்டா. இப்போ இந்த அப்டேட்டுன்னு சொன்ன பார்த்தீங்களா உங்களுக்கு இந்த கடைசியாக உள்ளது. இதில் என்னன்னா இதில் ஒன்றுமே இல்லை. இல்லைன்னா இதுதான் இந்த ஃபங்க்ஷன் தான். இப்போ நாங்கள் இதை கிளிக் பண்ணோன்னே இதெல்லாம் அப்படியே சேஞ்ச் ஆயிடுது பார்த்தீங்களா. இதோட ஹெட்டரு அப்புறம் வந்து இதுக்கான வேல்யூஸ் எல்லாமே இங்கே வந்துடுது. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் இருந்தது கலர் சேஞ்ச் ஆகி அப்டேட்டுன்னு மாறிடுச்சு. அதுதான் இங்கே நடந்திருக்கு. ஓகே அதோட கோடு தான் நம்ம இங்கே அப்டேட் எம்ப்ளாயின்னு கொடுத்துருக்கோம். ஏன்னா இது அப்டேட் கொரின்னு தனியாக நினச்சிடக்கூடாது. இது அதுக்கான சேஞ்ச் ஆகிறதுக்கான இந்த அப்டேட்டுன்னு கிளிக் பண்ணோன்னா சேஞ்ச் ஆகிறதுக்கான கோடு. ஓகே வேல்யூ பாஸ் பண்ணிவிட்டு அந்த பட்டன் சேவுங்கிறத அப்டேட்டுன்னு மாற்றிடுறோம். பட்டன் சேவோட கலரை மாற்றிடுறோம். அப்புறம் அந்த ஸ்பேன் அந்த இன்னர் HTML இந்த மேலே வர இது வந்துட்டு டைட்டில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இங்கே அப்டேட்டுன்னு வரும்போது அப்டேட் பண்ணிக்கிறது தான். இப்போ இங்கே கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா இதில் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்துட்டு நம்ம ரெண்டுக்கு ஆக்ஷன்ல சப்மிட்டா இல்லை வந்துட்டு எல்ஸான்னு கொடுத்துருக்கோம்ல. அப்போ இங்கே என்ன போகும் எல்ஸ்ன்னு போகும். இதுக்கு முன்னாடி சப்மிட் இருந்துச்சுன்னா சப்மிட்னா இன்சர்ட்டோட கொரி ரன் ஆயிரும். சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லி. அப்போ உங்களுக்கு இங்கே அப்டேட் ஆயிரும். அதே மாதிரி இங்கே அப்டேட்டா ஓகே அப்டேட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இன்சர்ட் பண்ணுறது சப்மிட் ரீஃப்ரெஷ் ஆயிரும். ஓகேங்களா. ஐடிஸ் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி வரும். டெலீட்டுங்கிறது இங்கே டெலீட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரே ஃப்ரெஷ்ஷில். இதில் வேலிடேஷன்ஸு மற்றது எல்லாமே நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு இதை வந்துட்டு வேறு என்னென்னா வேணுமோ செக்யூரிட்டி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ F12 கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த URLலாம் தெரியக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்கிரிப்ஷனில் ஒர்க் பண்ணணும். ஓகே செக்யூரிட்டியில் நிறையா ஒர்க் பண்ணலாம். ஓகே இது CRUD பேசிக். இதுக்கப்புறம் வரது எல்லாமே உங்களுக்கு ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷனில் ஒரு கிளைண்ட் சப்போர்ட்டில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நிறைய செக்யூரிட்டியில் ஒர்க் பண்ணுவீங்க. வேறு மாதிரினா ஒர்க் பண்ணுவீங்க. லாகின் பேஜ் வைக்கலாம் இல்லை குரூப்பாக ஒரு அட்மின் கண்ட்ரோலர்லேருந்து அவங்களோட ஆக்சஸ்லேருந்தே நம்ம வந்து லாகின் பேஜ்னு இல்லாமல் நம்ம கொண்டு போகலாம். இது மாதிரி நிறைய விஷயம் நம்ம பண்ணலாம் செக்யூரிட்டியில். இது ஒரு பேசிக்காக ஒரு AngularJS நம்ம MVCயில் எப்படி நம்ம உள்ளே கொண்டு வந்து ஒர்க் பண்ணுறோங்கிறது தான் விஷயம். ஓகே ஒருவேளை ஆக்சுவலாக இந்த கோடிங் எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன்லேயே இருக்குது. ஆக்சுவலாக நானும்
ஸோ அங்கேருந்து தான் ஆக்சுவலாக நானும் எடுத்து உங்களுக்கு பேஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு இல்லை எனக்கு இந்த ப்ராஜெக்ட் சென்ட் பண்ணுங்கன்னா உங்களுக்கு மெயில் ஐடி வந்து எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள் என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு. ஓகே, என்னோட இன்ஸ்டாகிராம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். உங்களோட மெயில் ஐடி எனக்கு சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன். ஓகே, ஆக்சுவலாக இந்த வீடியோக்கு அப்புறமேட்டு ஒரு ரொம்ப நாள் கழிச்சு என்கிட்ட கேட்குறீங்கன்னா சம்டைம்ஸ் இந்த ஃபைல் என்கிட்ட இருக்காது, ஒருவேளை நான் டெலீட் பண்ணியிருப்பேன். ஓகே, நிறைய பேர் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்க எனக்கு ப்ராஜெக்ட் சென்ட் பண்ணுங்கன்ட்டு. நான் ஆக்சுவலாக சீரியஸாக நான் டெலீட் பண்ணிட்டேன் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் வச்சிருக்க மாட்டேன், டெலீட் பண்ணிடுவேன். அதனால் டாக்குமெண்ட் என்கிட்ட இல்லை. ஒருவேளை என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், உங்கள் மெயில் ஐடியை எனக்கு அனுப்பிச்சிருங்க. மற்றபடி இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் ஆன்லைன்லேயே வந்துட்டு AngularJSல MEC ASP.NET MECன்னு போட்டிங்கனாலே இது உங்களுக்கு C# அந்த கார்னர்லேயே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நீங்கள் அதை வந்து ஒவ்வொன்றா தனித்தனியாக யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். பட் இதை ஜஸ்ட் வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவும் பார்த்துக்கோங்க, இதையும் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக வச்சு AngularJSல ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் க்ரியேட் பண்ணி பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு தேவையான டிஸ்கிரிப்ஷன்லேயே நிறையா பிளேலிஸ்ட்லையும் அந்த லிங்க்ஸ் எல்லாத்தையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா, நம்ம இதுக்கப்புறம் வர வீடியோஸை வந்துட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து Angular TypeScript யூஸ் பண்ணி நம்ம வெர்ஷன்ஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.